இன்னைக்கு ஆரி ஒர்க் பிகினருக்கான பேசிக் கிட் தான் பார்க்க போகிறோம். இந்த கிட்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஆரி ஒர்க் கற்றுக்கிட்டாவே போதும். நெக்ஸ்ட்டு நிறைய பொருள் மெட்டீரியல்ஸ் வாங்கி நீங்கள் கற்றுக்கணுன்னு அவசியம் இல்லை. சிம்பிள் மெட்டீரியல் வாங்கி கற்றுக்கங்க. உங்களுக்கு அதுக்கப்புறம் கற்றுக்கிட்ட பிறகு நீங்கள் நிறைய பொருள் வாங்கிக்கலாம். ஆரி ஃப்ரேம் 8 இன்ச், இது ஆரி நீடில். இந்த நீடில் யூஸ் பண்ணி தான் ஆரி ஒர்க் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. ஆரி நீடிலில் எப்படி நீடில் ஹோல் பண்ணுறது, எப்படி த்ரெட்டை வெளில எடுக்கிறது, செயின் ஸ்டிச் எப்படி போடுறது, இந்த கற்றுக்கிறது இந்த ஒரு நீடில் போதும். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா ஒரு 2 நீடிலாக வாங்கி வச்சுக்கோங்க. ஷாப்பில் ஆரி ஒர்க் நீடில்னு கேட்டாவே தருவாங்க. நெக்ஸ்ட்டு பீட்ஸ் லோட் பண்ணுறதுக்கு பீட்ஸ் நீடில் பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரியுதில்ல? அந்த ஊசிக்கும் இந்த ஊசிக்கும் ஆரி ஒர்க்கு த்ரெட்டால் கற்றுக்கிட்ட பிறகு சுகர் பீடு யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 4mm பீடு. அடுத்தது ஜரி த்ரெட். இந்த ஃப்ரேமு, ஜரி த்ரெட், இந்த நீடில், இது 3 மட்டுமே ஃபஸ்ட்டு வாங்குங்க. வாங்கி ட்ரை பண்ணுங்க, போட்டு பாருங்க. செயின் ஸ்டிச் எப்படி வருது, ஊசி எப்படி ஹோல்ட் பண்ணுறது, நூல் எப்படி எடுக்கிறதுன்னு கற்றுக்கங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பீட்ஸு மற்றதெல்லாம் வாங்கிக்கலாம். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வாங்கி ஒரேடியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணணுன்னா கூட பண்ணிக்கலாம். ஸ்டோன். இந்த ஸ்டோன் நீங்கள் த்ரெட்டில் ஒர்க் பண்ணிட்டீங்க, பீட்ஸில் ஒர்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஸ்டோன் வாங்கிக்கோங்க. இந்த ஸ்டோன் இல்லை, எந்த ஸ்டோன் வேணால் வாங்கிக்கலாம். இந்த ஸ்டோன் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கு P7000 க்ளூ, சில்க் த்ரெட். இந்த ஜரி த்ரெட்டில் எப்படி நம்ம ஒர்க் பண்ணோமோ அதே மாதிரி சேமாக சில்க் த்ரெட்லேயும் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணி பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய கிளைண்ட்ஸ் ஜரி த்ரெட்டில் மட்டும் நமக்கு கேட்க மாட்டாங்க, சில்க் த்ரெட்டையும் நம்ம கலந்து மிக்ஸ் பண்ணி தான் நிறைய டிசைன்ஸ் போட போகிறோம். அதனால் சில்க் த்ரெட்லேயும் நம்ம கற்றுக்கணும். அடுத்தது சிசர். த்ரெட் எக்ஸஸாக இருக்க த்ரெட்டை கட் பண்ணுறதுக்கு சிசர். 1 மீட்டர் கிளாத். ஏன்னா ஒரு மீட்டர் போதும். ஏன்னா பிகினர் தானே, நீங்கள் ஃபஸ்ட்டு கற்றுக்க தானே போகிறீங்க. அதனால கற்றுக்கங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய துணி வாங்கிக்கலாம். ஏன்னா நம்ம ஒயிட் கிளாத்தில் எப்படி உங்களுக்கு தெரியும், எப்படி கோடு வருது, எப்படி லைன் வருது, மற்ற கலரை விட இது கொஞ்சம் தெரியும். அதனால ஒயிட் கிளாத் வாங்கி போட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பீட்ஸ் பவுச். பீட்ஸ் லோட் பண்ணுறதுக்கு இதுவே உங்களுக்கு போதுமானது. ஒரு ஃபஸ்ட்டு கற்றுக்கணுன்றதுக்கு இதுவே உங்களுக்கு போதுமானது. இது தவிர்த்து நீங்கள் பெரிய ஃப்ரேம்லாம் போடணுன்னா சொல்கிறேன். 18 இன்ச்